Personal finance with milestones to wealth. M2W ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் செய்யுது, ஏன் ஸ்டாக்ஸ்ல செய்யக்கூடாது? இது எத்தனையோ பேர் தொடர்ந்து கேட்டு வரும் கேள்வி. ஃபர்ஸ்ட், ஸ்டாக்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பல பேர் நினைக்கிற மாதிரி பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஒன்லி a basket of stocks, ஒரு குவியல். ஆனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால அது வந்து எஃபிஷியண்டா இன்வெஸ்ட் பண்ண முடியுது. நம்மில் பல சிறு முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகையே ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான். இதை கொண்டு போய் ஸ்டாக்ல கரெக்டா பொருத்தணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் அவங்களுக்கு வாங்கணும்னா, அவங்களுக்கு அந்த பணம் வர்ற அன்னைக்கு அந்த ஸ்டாக் சரியான விலையில கிடைக்கணும். அவங்களுக்கு பணம் வர அன்னைக்கு அந்த ஸ்டாக் மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியாது. அதே போல இப்போ நம்ம கிட்ட ஒரு 10,000 கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த 10,000 பேருக்கும் ஒரு ஸ்டாக்கை வாங்க போனா ஒரு 1000 பேருக்கு வாங்குறதுக்குள்ள அந்த ஸ்டாக் வேலை போயிடும். வேலை அடுத்த 1000 பேருக்கு வாங்குறதுக்குள்ள இன்னும் மேல போயிடும். இப்படி 5000 பேருக்கு வாங்கி முடிக்கிறதுக்குள்ள ஸ்டாக் ஓரளவு ஏறி போயிருக்கும். கடைசியா வரக்கூடியவர்கள் ஒரு 2000-3000 பேர் அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடிய விலையும் முதல்ல வந்து அவங்க வாங்குற விலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்ப நம்மளால இந்த 10,000 பேருக்கும் ஒரு ஹார்மோனியஸ், ஒரு யூனிஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியுமா சொல்லுங்க? இது பண்ணாக்கா உண்மையா சொல்றேன், உறுதியா சொல்றேன், பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வெறும் ஒரு பேரை கெட்டு போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ, அல்லது ஒரு கிளிக் பண்ணி ஒரே நேரத்தில் ஸ்டாக்கை வாங்குறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸை உயர்த்திக்கிட்டே போகும், கண்ட்ரோலே இருக்காது. எனக்கு பல பேர் நேரடியாக ஸ்டாக் பேரை கேட்டு வாங்கும்போது தான் லாபம் பண்ணிட்டு தான் நினைக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அவசரப்பட்டு வாங்கினதுனால விலை ஏறி இருக்க கூட வாய்ப்பு இருக்கலாம். அதை லாபம் நினைச்சுக்கிட்டு இன்னும் மேலும் பல பேர் வந்து வாங்கலாம். இது ஒரு சுழற்சி மாதிரி நடந்துகிட்டே இருக்கும், விலை மேல போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் இந்த கம்பெனி இவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் முடிவு பண்ணி விற்க ஆரம்பிச்சா அந்த கம்பெனி இறங்க ஆரம்பிச்சிடும். சோ இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டர்னுடைய போர்ட்போலியோல போச்சுன்னா, அதுவும் ஒரு சின்ன இன்வெஸ்டர் போர்ட்போலியோல போச்சுன்னா அவங்களுடைய முதலீட்டு அனுபவம் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்காது. ஏன்னா அவங்க போடுற பணமே கொஞ்சம் சிறுக கட்டி பெருகவாத நினைக்கிறவங்க, சிறு சேமிப்பு மூலம் ஒரு பெருந்தொகையை உருவாக்க முயற்சிக்கிறவங்க, அவங்க முயற்சி எஃபிஷியண்டா இருக்க வேண்டாமா? அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ற விதம் எஃபிஷியண்டா இருக்க வேண்டாமா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எஃபிஷியன்சிய நேரடி பங்குல கொண்டு வர முடியாது. ஆனால் அதை கணிசமான அளவிற்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளால கொண்டு வர முடியுது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். அதுதான் என்னுடைய கன்விக்ஷன். நான் இதை 15 வருஷம் பண்ணி பார்த்திருக்கேன். பண்ணி பார்த்த பிறகுதான் சரி நம்ம இதை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நேரடியாக கொண்டு போவோம், டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாவே கொண்டு போவோம், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், ஸ்டாக்ல பண்ணா அது அவ்வளவு எஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து. சரி, இப்ப ஸ்டாக்ல நிறைய பேர் பண்றாங்களே, அவங்க என்ன காஸ்ட் கம்மியாவா செய்யறாங்க? என்ன பர்சன்டேஜ் புரோக்கரேஜ் பே பண்றீங்க? இப்ப நான் சிம்பிளா சொல்றேங்க. இப்ப நீங்க பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. மியூச்சுவல் ஃபண்டுடைய மேனேஜர் வந்து 0.1% மேல புரோக்கரேஜ் கொடுக்க மாட்டான் ஸ்டாக் புரோக்கருக்கு. அதுவே அதிகப்படி. இதே நீங்க நேரடியா ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை வாங்கி ஸ்டாக் வாங்கும்போது நீங்க எவ்வளவு புரோக்கரேஜ் பே பண்றீங்க? பல பேர் இன்னைக்கு 0.5% வரைக்கும் புரோக்கரேஜ் பே பண்றீங்க. சரி, நீங்க ஒரு ஷேரை வாங்கி விற்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு வாட்டி வாங்கி விற்கும் போதும் இன்கம் டாக்ஸ் பே பண்றீங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்கம் டாக்ஸ் கிடையாது, உங்களுக்கு எக்ஸம்ஷன், ரைட்? சோ புரோக்கரேஜ் கம்மி, எல்லா சார்ஜஸும் கம்மி, இன்கம் டாக்ஸ் கிடையாது, பிளஸ் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களுக்கு ஒரு ரிசர்ச் டீம்னு பார்த்தா எல்லா செக்டருக்கும் ஒரு ஆள் இருப்பான். அதில் நல்லா மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவன் நிச்சயமா நல்லா பண்ண முடியும். இதுல நம்ம என்ன உதாரணத்தை எடுப்போம்? யாராவது ஒருத்தன் தப்பு செஞ்சிருப்பான், யாராவது ஒருத்தன் ஒழுங்கா பண்ண மாட்டான், அவனுடைய உதாரணத்தை தான் எல்லாரும் இன்னைக்கு தூக்கிட்டு வராங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவன் பக்கமே பார்க்க மாட்டேன், எனக்கு அவனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன். நம்ம பணத்தை யார் நல்லா மேனேஜ் பண்றாங்களோ அவங்ககிட்ட தான் கொடுப்போம். என்று வரைக்கும் அவங்க நல்லா பண்றாங்களோ அது வரைக்கும் நம்ம பணம் அவங்கள்ட்ட இருக்கும். என்னைக்கு அவங்க நல்லா பண்ணலையோ, என்னைக்கு நமக்கு அவங்க சரியா செய்யலன்னு தோணுதோ, உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம பணத்தை அடுத்து எடுத்து கொண்டு போய் சேஃப்டியா வைப்போம்.
இப்ப இதை உங்களால ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல பண்ணவே முடியாது, காஸ்டும் ஜாஸ்தி. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, நீங்க ட்ரேட் பண்ணா உங்களுக்கு ஒரு வாட்டி வாங்கி விட்டா நீங்க 1% கொடுத்துறீங்க, ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி வாங்கி விட்டா 2% கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுடைய காஸ்ட் வந்து கணிசமா அதிகமா இருக்கு. வேற நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ட்ரேடிங்க நீங்க பண்றது இல்ல, அவங்க பண்றாங்க. லாபத்துக்கு அவங்க டாக்ஸ் கட்டுறது இல்ல, நீங்க உங்க யூனிட்டை ஹோல்ட் பண்றீங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வசதியான சிஸ்டம்னு பாருங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்களே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா அவங்க இதெல்லாம் பண்ணா எக்கச்சக்க டாக்ஸ் கட்டணும். சோ டாக்ஸ் எஃபிஷியன்சி, ஆபரேட்டிங் எஃபிஷியன்சி, நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விதத்திலேயே நமக்கு நிறைய எஃபிஷியன்சி கெயின்ஸ் இருக்கு. இந்த எஃபிஷியன்சி எல்லாம் எங்க போய் முடியும்? லாபமாகத்தான் வரும், அல்லது நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக அமைகிறது. ஏன்னா அவங்க சில நேரம் எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணா கூட இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா அவங்களுக்கு இருக்கு, மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸை மீட்டு கொண்டு வருவதற்கு. ஆனா ஒரு விஷயங்க, எந்த மேனேஜர் மியூச்சுவல் ஃபண்ட்ல நேர்மையாகவும் எஃபிஷியன்டாகவும் நியாயமாகவும் நாணயமாகவும் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நம்பணும். யார் ரிட்டர்ன் கொடுக்கறானோ கண்ணை மூடிட்டு அவனை நம்ப கூடாது. அணுகுமுறை கரெக்டா இருக்கணும். வெறும் ரிட்டர்னை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் வந்து ரொம்ப மேனிபுலேட்டிவ் ஸ்டாக்கை வாங்குறான், ரொம்ப போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்றான், ரொம்ப ட்ரேடிங் பண்றான், இந்த மாதிரி இடத்துல நம்ம போய் நிக்கவே கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. அளவா செய்யறவன், சரியா செய்யறவன், பொறுப்பா செய்யறவன் யாரும் அவன்கிட்ட மட்டும் நம்ம பணத்தை கொடுக்கணும். இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு நமக்கு பெனிஃபிட் நிச்சயமாக வரும். இதுல இன்னொரு விஷயத்த நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாக்ஸை வந்து 10,000 பேர் வாங்கும்போது நம்மளே வாங்கி விலை ஏற்றி விட்டுறோம், நம்ம காஸ்ட் ஏறிக்கிட்டே போகுதுன்னு. இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை பத்தி சொல்றேன் ரிவர்ஸ்ல. இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்டயே வந்து M2W ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை ஒரே நாள்ல லார்ஜ் கேப்ல போட மாட்டோம். ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போட்டுட்டு ஒரு 6 மாசம் ஸ்லோவா போகட்டும் அப்படின்னு சொல்றோம். எப்ப சொல்றோம்? மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது. இப்போ மார்க்கெட் இறங்கிக்கிட்டே வருது. பீக்ல இருந்து ஆல்ரெடி கொஞ்சம் இறங்கிடுச்சு, இன்னும் இறங்கிட்டே வருது. இறங்கி வர வர அவங்க வாங்கிட்டே வராங்க. சோ இந்த பையிங்ல ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்க? காஸ்ட்லியா வாங்குறதுக்கு பதிலா சீப்பா வாங்கிட்டு வரீங்க. இந்த அணுகுமுறை வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்டாக் இன்வெஸ்டிங். அதாவது ஒரு கம்ப்ளீட்லி இது வந்து காஸ்ட்டை உயர்த்துது, இது காஸ்ட்டை குறைக்குது. ஆக்சுவலா இதெல்லாம் செய்யறவங்க கவனிச்சா உணர்வாங்க, அவ்வளவுதான். பட் இதை நாங்க வந்து கிளியரா இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு ப்ரிசைஸா பிளான் பண்ணி எங்க ப்ராசஸ்ல கொண்டு வரோம் உங்ககிட்ட, அதை கொண்டு சேர்க்கிறோம். சோ ஒரு விஷயத்தை செய்யும் போது ஏதோ காசு வாங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இதை செய்ய முடியாது. அப்படி செஞ்சா அது நிலைக்காது. அதே மாதிரி ரிட்டர்ன் நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், அதனால எனக்கு காசு கொடு, பத்தியா நான் சொன்ன ஸ்டாக் ஏறி போச்சு, இந்த மாதிரி ரொம்பவே நம்ம வந்து நம்ம பத்தி பேசுற ஒரு இடத்துக்கு வந்துடும். ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல ஸ்டாக்கை விட இன்வெஸ்டர் ஒரு பெரிய ஆளா தன்னை காட்டிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா யார் தெரியுமா இந்த மொத்த ப்ராசஸ்ல ஹீரோ? ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் ஆலோசனை சொல்ற என்ன ஓடுன நபர்கள் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்லயே ஹீரோ யாருன்னா நீங்க தான். இன்வெஸ்டர் தான் ஹீரோ, அவங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இன்வெஸ்டருக்கு என்ன தேவைங்கிறதா நம்ம யோசிக்கணும். அப்ப அதை பத்தி யோசிக்கும் போது அவங்களுடைய சேஃப்டியை பார்க்கணும், அவங்களுக்கு எப்படி காஸ்ட்டை குறைக்கிறதுன்னு பார்க்கணும், அவங்களுக்கு எப்படி ரிசல்ட்டை கொடுக்கறதுன்னு பார்க்கணும், அவங்களை எப்படி பாதுகாப்பது, அவங்களை எப்படி வளர்த்துவது, அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டை கொடுக்கறது, அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை விட்டுவது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆக்டிவிட்டியுமே அந்த இன்வெஸ்டரை சுத்தி 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 தான் வரும். The center of attraction or the center of focus யாருன்னு கேட்டா இன்வெஸ்டரா தான் இருக்கணும். ஆனா ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல இன்வெஸ்டர் ஃபோக்கஸே இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அப்ப என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப ஈகோ ட்ரிவனா, ரொம்ப இன்எஃபிஷியன்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதனால நான் பொது தளங்கள்ல கூட அதிகமா ஸ்டாக்ஸை பத்தி எந்த விதமான கருத்துக்களையும் சொல்றது இல்லை. இன்ஃபேக்ட் நாங்க PMS ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1.5 வருஷம் முன்னாடி நான் வந்து
சிஎன்பிசி ஈடிஎன்ஓல போறதை நிறுத்தினேன், நானே நிறுத்தினேன். அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நான் நிறுத்தினேன். இல்லை நான் இப்போ வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கேயுமே நான் வந்து போய் பேசி இந்த ஸ்டாக்கை நாங்கள் கண்டுபிடிச்சோம், நாங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கினதுனால இந்த ஸ்டாக் இவ்வளோ அப்ரிஷியேட் ஆச்சு, எங்களால் இந்த ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் இருக்கு, இது நாங்கள் மட்டும்தான் செய்வோம், நாங்கள் அதை மட்டும்தான் இதை பெட்டராக பண்ணோம், இந்த மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டிக்கும் நாங்கள் போகவே இல்லை. இன்ஃபேக்ட் 5 years முடிஞ்சு இன்னைக்கு 6th year இருக்கும் எங்கள் பிஎம்எஸ்ல. ஒரு பெரிய ஈவெண்ட் கூட நாங்கள் பாம்பேலையோ டெல்லியிலையோ கண்டக்ட் பண்ணல. பிசினஸ் ப்ரமோஷனுக்கு நாங்க வெளியே கூட போகல. என்ன ரீசன்னா, இந்த ஸ்டாக்கை பத்தி பேசி பப்ளிசிட்டி பண்றதுங்கிறது இன்வெஸ்டிங்குக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அப்ப அந்த இடத்துல யார் நிக்கிறாங்கன்னா நம்மளையே தூக்கி நிறுத்திக்கிறோம், அவ்வளவுதான். அது இன்வெஸ்டருக்கு உபயோகமே இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். எனக்கு என்ன தனித்திறன் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வகையிலும் உதவாது. இட் இஸ் யூஸ்லெஸ். எது உங்களுக்கு உதவும்னா, என்னால உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வளர்த்து உங்க கன்விக்ஷனை எல்லா மார்க்கெட்லயும் மெயின்டைன் பண்ண வச்சு, பேர் மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண வச்சு, நீங்க செலவு பண்ணக்கூடிய காஸ்ட்டுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் எடுத்து கொடுத்தா அப்பதான் நம்ம வேலை செய்யறோம். இதை நம்ம செய்யலைன்னா நம்ம இந்த வேலையே செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தாக்கா, நிலைச்சாக்கா, அவங்க உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ஆளா இருந்தா பர்சனல் க்ளோரிக்கு பிளே பண்ண கூடாது. சோ இது என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, நான் மதிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பலர், அது பிரசாந்த் ஜெயினா இருக்கலாம், நரேனா இருக்கலாம், இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க, வேர்ல்ட் லெவல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நாம ரொம்பவே பீப்புள் வி லுக் அப் டு. சோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு அப்ரோச்ல தான் போறாங்களே ஒழிய, நான் தான் இந்த ஸ்டாக்கை கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்ச ஸ்டாக் இவ்வளவு மடங்கு போச்சுன்ற அந்த பேச்செல்லாம் ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜுவனைல் டாக், வளர்ச்சி இல்லாதவர்கள் பண்ணக்கூடிய விஷயம். அது இன்னைக்கு ட்விட்டர்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது சமூகத்துக்கு நல்லதில்லை, உதவாது. இட் இஸ் என்ன சொல்றது, வெறும் ஈகோ பூஸ்டிங், தட்ஸ் ஆல். பட் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த்ல இந்த ஈகோ பூஸ்டிங்க்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது. இஃப் அட் ஆல் ஒருத்தரோட ஈகோவை நம்ம காப்பாத்தி அதை வந்து கான்பிடென்டா இருக்க வச்சு செய்யணும்னா அது உங்களுடைய ஈகோ தான். சோ உங்களுடைய ஈகோ ஒரு நல்ல ஸ்டேட்ல இருக்க வச்சு நீங்க கான்பிடென்டா ஒரு விஷயத்தை செய்ய வச்சு உங்களை வளர செய்யணும்னா இந்த ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்னுடைய அடிப்படை கருத்து. அதுல எந்த விதமான ஒரு சமரசமும் செய்து கொள்ள நான் தயாரா இல்லை. ஆனால் எனக்கு இதே விஷயத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல செய்யும் போது இதை விட என்னால மச் பெட்டராக இயங்க முடிகிறது அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் இருக்கிறதுனால நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இதை செய்யணும். இதுல வந்து காஸ்ட் பெனிஃபிட்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக மியூச்சுவல் ஃபண்ட்ல செய்யற விஷயங்கள் எல்லாமே காஸ்ட் குறைவா தான் இருக்கும். கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டா அந்த காஸ்ட்டை நியாயப்படுத்த முடியும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. அது எங்க இருந்து வருது? 15 வருஷம் நாங்க பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம், RIA பண்ணியிருந்தோம் 500 crores. அதெல்லாம் நம்ம நிறுத்தும் போது ஓகே, இதை இன்னும் நிறைய பேருக்கு நம்ம செய்யணும். RIA பண்ணா நம்மளால நிறைய பேருக்கு செய்ய முடியாது, இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும்னா இதை நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்லேயே பண்ணுவோம். வருவாய் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, ரீச் அதிகமா இருக்கும், நிறைய பேருடைய லைஃப்ஸை நம்ம வந்து இம்பாக்ட் பண்ண முடியுன்ற ஒரு தெளிவான கன்விக்ஷனோட நாங்க வந்து இந்த இடத்துல வந்து நின்றுருக்கோம். இந்த கன்விக்ஷன் யாருக்கு இன்னைக்கு தெரியும்? ஆக்சுவலா இந்த கன்விக்ஷனை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. யார் தெரியுமா? இன்னைக்கு M2W இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், நீங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எழுதணும். ஏன்னா இட் இஸ் டெமோக்ராட்டிக். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க நியாயமா நேர்மையா டெஃபினட்டா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸை இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பெட்டர் பிளேஸ் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும், ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸ் கொடுக்கும், நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அதுவே அவங்களுடைய லைஃப் பாதையை மாத்தி ஒரு பெட்டர் டைரக்ஷன்ல கொண்டு போக முடியும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை நிறைவேற உங்கள் அனைவருடைய கோஆபரேஷனையும் உங்களுடைய சப்போர்ட்டையும் என்றும் நாம எதிர்பார்ப்போம். பர்சனல் ஃபைனான்ஸ் வித் M2W அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்டாக மாறணுங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு பணியாற்றினா நிச்சயமா நம்ம வந்து நல்ல ரிசல்ட்ஸை காலப்போக்கில் எடுக்க முடியும்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த நம்பிக்கை நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.